சின்னஞ்சிறுக்கிலேயே சீரியலில் கருணா இந்துமதியை பற்றின வீடியோவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்துமதி சுகுணகிட்ட போய் நீங்கள் பெற்ற பொண்ணு தானே, அவளை படிக்க வைக்காமல் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, அவளுக்கு நாளைக்கு ஒரு கஷ்டம்னு வந்து அவள் எப்படி சமாளிப்பாங்கிறாங்க. இதை பார், எங்கள் குடும்பத்தில் நிறைய வசதி இருக்குது. காசு பணத்துக்காகத்தானே படித்து வேலைக்கு போகணும். அந்த காசு பணமே நம்மக்கிட்ட நிறைய இருக்கும்போது அவளுக்கு என்னத்துக்கு படிப்பு? அவள் புருஷன் வீட்டில் போய் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு தான் இருப்பா. நீ ஒன்று அதில் தலையிடாத, உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு. என்ன பேசி இப்படியெல்லாம் மனசை மாற்ற நினைக்காத. முதல்ல சித்ரா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் அவள் புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியாக இருந்தானா அதுவே போதும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சுகுணா. இதெல்லாம் கேட்ட இந்த மாதிரி இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. ஆனால் சித்ராவோட நிலைமையை நினச்சா பாவமாக இருக்குது. அவளோட ஆசை லட்சியம் எல்லாம் அவள் படிக்கணுங்கிற கனவு இதையெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க. இங்கே புவனா சித்ராவை கூட்டிகிட்டு போய் புடவை கட்டி விட்றேன், நகை போட்டு விட்றேன்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ சித்ரா ஒரு ஐடியா பண்ணுறாங்க. இவங்க எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிட்டு நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்னு நினச்சி அந்த புடவையை வெளியில் போட்டு அந்த புடவையிலேருந்து கீழே இறங்கி யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து ஓடிடுறாங்க. புவனா கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்து வந்து பார்த்துட்டு என்னென்னு கேட்குறாங்க. சித்ரா புடவை மாத்திர கூப்பிடுறேன்னு சொன்னா இன்னும் கூப்பிடலைங்கிறாங்க. இந்துவுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏ சித்ரா கதவை தரேங்கிறாங்க. அப்போ கருணா வர்றாரு. கருணா வந்ததும் என்ன நடக்குதுங்கன்னு கேட்குறாங்க. சித்ரா புடவை மாத்திரேன்னு சொன்னால் இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்கிறாங்க. கருணாவுக்கு சந்தேகமாக இருக்குது. என்ன இருக்கும், சரி நம்ம கதவை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே தள்ளிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா சித்ரா அந்த வழியாக இறங்கி புடவை வழியாக இறங்கி போயிருக்கிறத பார்த்ததும் இவங்க எல்லாத்துக்கும் திடீர்னு ஆயிடுது. ஐயோ, சித்ரா இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கா, எதனால் இப்படி போனான்னு தெரியல. ஆனால் இந்த விஷயம் அண்ணனுக்கோ அன்னைக்கோ தெரிஞ்சா பிரச்சனை பெருசாயிடுங்கிறாங்க. ஆமாம், இப்போ என்ன செய்யறதுங்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அவளுக்கு ஏதோ திட்டம் போட்டு கொடுத்துருக்கேன்னு புவனா இந்துமதி மேலே பழைய தூக்கி போடுறாங்க. அதுக்கு இந்துமதி சொல்கிறாங்க, இதை பார், இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் இப்போ தான் உள்ளே வரேன். நீ தான் சித்ராவை ரெடி பண்ணுறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்போது அண்ணன் அண்ணி எல்லாருமே பார்த்துருக்காங்க. அப்போ நீ தான் வசமாக சிக்குவே, நான் இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிறாங்க. இதை கேட்ட புவனா பயந்துடுறாங்க. அச்சோ, அப்போ நான் தான் காரணம்னு சொல்லுவாங்களா? சரி, எப்படியாவது சித்ராவை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்கங்கிறாங்க. ஆமாம், வீட்டில் யாருக்கும் தெரியாதுக்கு முன்னாடி நம்ம வெளியில் போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடலான்னு இந்து சொல்லவும் கருணா சரி வா போகலாம் அப்படின்னு வெளியில் போடுவாங்க. கருணா இந்த ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு போகும்போது அங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் போய் ஆட்டோக்காரரை கேட்குறாங்க. ஆட்டோக்காரர் யாருமே பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க. ஆமாம், நீ தான் அறிவே இல்லாமல் பேசுறியே. சித்ரா கையில் பணம் காசு ஏது? உங்கள் வீட்டில் தான் பொம்பளைங்க கையிலேயே பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவள் எப்படி ஆட்டோ பிடிச்சி போவா? அவகிட்ட காசும் இருக்க வாய்ப்பு இல்லை. அநேகமாக அவள் நடந்து தான் போயிருப்பா, ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா. இப்படியே தேடலாங்கிறாங்க. சரி, முதல்ல நம்ம அங்கே எங்கே தேடுறதை விட்டுட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு யாருக்காவது வீட்டுக்காவது போயிருப்பாளாங்கிறாங்க. அப்படியெல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வீட்டுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவள் ஃப்ரெண்டுகளை கேட்டு பார்க்கலாமாங்கிறாங்க. இண்டு ஆமாம்மா, அவளோட நெருங்கிய ஃப்ரெண்டு எனக்கு தெரியும், அவளை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் சித்ராவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் இந்துமதி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஓ, நீங்கள் தான் இந்துவா? சித்ரா காலேஜ் படிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா? சித்ரா உங்களை பற்றி எங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்காங்கிறாங்க. இப்போ அதுவா முக்கியம்? முதல்ல சித்ரா எங்கேன்னு சொல்லு. சித்ரா இங்கே தான் இருக்காளா? நீ தான் ஒழிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு கருணா கேட்குறாரு. ஐயோ, சித்ராவை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. சித்ரா இங்கே வரவும் இல்லைங்கிறாங்க. இல்லை, சித்ரா இங்கே தான் இருக்க சான்ஸ் இருக்குது. சித்ரா வெளியில் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க கருணா. அவங்க தான் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அநேகமாக இங்கே வர வாய்ப்பு இல்லை. இவங்க யாராவது சொல்லிடுவாங்கன்னு அவன் அநேகமாக இங்கே வரவும் சான்ஸ் இல்லை. நேரத்தை வீண் பண்ணாமல் வெளியில் போய் எங்கேயாவது தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்து கருணா மறுபடியும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கெல்லாம் போய் தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே காணாமல் இருக்க நம்பிக்கை இழக்கிறாங்க. ஐயோ, எங்கே போயிருப்பானே தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு பூக்கடைக்கு பக்கமாக உட்காந்துருக்காங்க. அங்கே ஒரு லேடி வராங்க. வந்து பார்த்ததும் இந்த பொண்ணு பயந்துக்கிட்டு உட்காந்துருக்காளே, ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கா. ஆனால் இவள் பார்க்குறக்கு இன்னும் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கா. சின்ன பொண்ணாக வேறு இருக்கா. இவளை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. இவளை எப்படியாவது அந்த பாம்பே பார்ட்டிகளுக்கு வித்துட்டோன்னா நல்ல காசு 6 மாதத்துக்கு சௌகரியமாக உட்காந்து செலவு பண்ணலாம், திங்கலாம். இந்த கிரைக்கு அழுங்காமல் யாருக்கும் தெரியாமல் திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்களை கூப்பிடுறாங்க. ரவுடிங்களும் வராங்க. என்னக்கா கூப்பிட்டியாங்கிறாங்க. ஆமாடா, அதோ அந்த பூக்கடைக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு கொண்டிருக்கா பாரு. யாருக்காகவோ எதிர்பார்த்து கொண்டிருக்காளா இல்லை பயந்துட்டு கொண்டிருக்காளான்னு தெரியல. அவளை எப்படியும் நம்ப வச்சு நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம். நமக்கு ஒரு நல்ல கிரைக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. பெரிய அமௌண்ட்டை பார்க்கலாம்டா. பொண்ணை பார்க்குறக்கு பெரிய இடத்து பொண்ணு மாதிரியும் பார்க்குறக்கு லட்சணமாக நல்ல பொண்ணாக இருக்குது. நம்ம சொன்ன விலைக்கு விற்று மாற்றி விட்டுறலாங்கிறாங்க. ஆமாக்கா, நீ சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சரிக்கா, கோளாராக கூட்டிகிட்டு வா, நம்ம அதுக்கப்புறம் பார்ட்டிகளை பார்த்து பேசிக்குவோங்கிறாங்க. அப்போ சித்ராக்கிட்ட போய் அந்த பொண்ணு பேசுகிறாங்க. பேசும்போது சித்ராவும் அவங்கள ரொம்பவே உண்மையாக நம்பிடுறாங்க. பாரடி, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். அவகிட்ட நீ ஏதோ பேச நினச்சி என்ன பேசுனேன்னு கேட்குறாங்க இந்துக்கிட்ட. இந்து சொல்கிறாங்க, ஐயோ, அவளுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு தான் சொன்னான். சரி, இப்போதைக்கு பொண்ணு தானே பார்க்குறாங்க, அதுக்கப்புறமா பேசிக்கலாம், நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொன்னேன். அவ்வளோதான் நான் பேசினேன், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிறாங்க இந்து. ஆனால் நீ மட்டும் சித்ரா கிட்ட பேசின விஷயம் தெரிஞ்சது அண்ணன் நிச்சயமாக உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கங்கிறாங்க. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இப்போதைக்கு இதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம். ஒழுங்காக நம்ம சித்ராவை கண்டுபிடிக்கிற வழியை பார்க்கலாங்கிறாங்க. சரி, அங்கே சிசிடிவி கேமரா இருக்குது பார்த்தியா? அநேகமாக இதில் 4 தடை இருக்குது. அவள் வந்திருந்தால் இந்த வழியாக தான் வந்திருக்கணும். எந்த வழியாக போனாங்கிறத நம்ம இதை வச்சு பார்க்கலாங்கிறாங்க. இதை உடனே கருணா பார்த்துட்டு ஆமாம்மா, இது நல்ல ஐடியா தான் அப்படின்னு போய் சிசிடிவி ஃபுட்டேஜை கண்காணிக்கிறாங்க.
அங்கே போய் பார்த்தா சித்ரா பூக்கடையில் கொஞ்சம் நேரம் பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து என்னமோ பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே போயிருக்காங்க. இதை பார்த்ததும் கருணாவுக்கும் இந்துவுக்கும் பயமாயிருது. என்னது யாருனே தெரியாதவங்க கூட போயிட்டுருக்காளே, சீக்கிரமாக அந்த காரை இந்த எல்லையை தாண்டறதுக்குள்ளே மடக்கணும். அவங்கள பார்க்கறக்கு நல்லவங்க மாதிரி தெரியல, ஏதோ ஒரு கிராகிக மாதிரி தெரியுது. சித்ராவும் அவங்கள நம்பி போய்கிட்டு இருக்கா. ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனையை சந்திக்க போகிறான்னு அவளுக்கு தெரியாமையே போய்கிட்டு இருக்காளே. ஒரு தாண்டறக்குள்ளேயே சித்ராவை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு முன்னாடி சித்ராவை கொண்டு நிறுத்தணும். நீ சித்ராவுக்காக வக்காலத்து வாங்கி பேசினியல்ல, அப்போ நீ தான் சிக்குவ, உன் தலையை சீவருக்கு கூட தயங்க மாட்டாங்கன்னு கருணா சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி அதுக்கெல்லாம் நான் பயப்பட போகிறதில்ல. ஆனால் சித்ராவோட வாழ்க்கையை நினச்சா தான் பயமாக இருக்குது. யாருனே தெரியாதவங்க பின்னாடி போய்கிட்டு இருக்காளே, அவளுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்குதோன்னு பயந்துட்டு போகிறாங்க. இன்று என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.